தன்னோட மகளை பார்த்துக்கிறதுக்காகவும் அவளுக்கு ஒரு நல்ல அம்மா வேணுன்றதுக்காகவும் சில இன்ஸ்டா பிரபலங்களை வீட்டுக்கு வரவழைச்சு அதுல இருந்து ஒருத்தியை தேர்வு செய்யலான்னு முடிவு பண்றாரு இந்த சிஇஓ. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இருந்து ஒருத்தி முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, நான் உங்க பொண்ணை ரொம்பவுமே நல்லாவே பார்த்துக்குவேன், அதோட உங்களுக்கு நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன் அப்படின்றா. உடனே சிஇஓட பொண்ணு அவ முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சிஇஓ கிட்ட, டாடி அவ பொய் சொல்றாயா, அவ போட்டிருக்கிறது எல்லாமே போலி நகை. இந்த குட்டி பொண்ணுக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறீங்களா? அது தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ பிறக்கும் போதே தீர்க்க தரிசன குழந்தையா தான் பிறந்திருப்பா, அதாவது சூப்பர் பவர் உள்ள குழந்தையா தான் பிறந்திருப்பா. இதனால தன்னோட மகளோட பேச்சை கேட்டு அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அவ போனதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு பொண்ணை எந்திரிச்சு வரா. இவ வந்து ஒரே போடா, உங்க குழந்தைய என் குழந்தை மாதிரி பார்த்துக்கணுன்றதுக்காக வரும்போது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு குழந்தையே வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்றா. குழந்தை அதை கேட்டுட்டு உடனே போய் அவரோட வயிற்றை தொட்டு பார்க்குறா. ஐயோ டாடி அவளாச்சும் பரவாயில்ல, இவன் வயிற்றுலேயே குழந்தைய வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு பொய் சொல்கிறாயா. உடனே அந்த இன்ஸ்டா ப்ராப்ளமும் கோவப்படுது. சிஓவும் பாடி கார்டை வரவழைச்சு அந்த ப்ராப்ளத்தை தூக்கி வெளியே போட சொல்லிடுறாரு. கடைசியில் யாரு தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவை ஆக போகிறாங்கன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.